இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் ஆடியன்ஸும் ஆவுடையப்பனும் என்ற படத்தை இயக்கி வருகிறார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் சின்னமணி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சினிமாவில் நான் என்ன சாதித்தேன், என்ன சம்பாதிச்சேன் அப்படின்னா, நான் சில நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன், மிக சில கமர்ஷியல் படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே என்னை கொண்டாடுறது எல்லாமே நான் பண்ண கமர்ஷியல் படங்களை விட நான் பண்ண சிறந்த படங்கள். அதாவது இன்னும் 10-20 வருஷம் கழித்து போனால் கூட டெஃபினட்டாக என்னுடைய பேர் சொல்லக்கூடிய இரவு நிழலோ, 1000ல் ஒருவனோ, ஒத்த செருப்போ, ஹவுஸ்ஃபுல்லோ அந்த மாதிரியான படங்களை தான் இங்கே பாராட்டுக்குரிய படங்கள். அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். பட் இந்த மாதிரி படங்கள் கமர்ஷியலாக வெற்றி பெறும்போது நான் இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக அதை செய்ய முடியும். அதனால் மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி ரொம்ப சின்சியராக ஒரு சினிமாவை அணுகிற ஒரு மனுஷனுக்கு தொடர் வெற்றிகள் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது நான் ப்ரொடியூசர்ஸ்ட்டை எதிர்பார்க்க முடியாது. யார்கிட்ட எதிர்பார்க்கலான்னா மக்கள்கிட்ட மட்டும்தான். மக்கள் பெரும் வெற்றி ஒன்று கொடுக்கும்போது ப்ரொடியூசர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வருவாங்க. என்கிட்ட இருக்கிற நல்ல 80 படங்களை நான் படம் பண்ணுறதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் வேணும்னா நான் வெற்றி படங்கள் கொடுக்கணும். அதுதான் இன்றைக்கும் என்னுடைய யோசனை. சார், ஆடியன்ஸும் ஆவுடையப்பனும் அந்த படத்தோட அறிவிப்பு இன்றைக்கி தான் முதல்ல பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதோட வருங்காலங்களில் இது எப்போ தொடங்குறீங்க, எந்த மாதிரி இருக்கும் கான்செப்ட்? ஆடியன்ஸும் ஆவுடையப்பனும்னு அந்த பேரை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆடியன்ஸ் வித் த கேரக்டர் நேம் ஆவுடையப்பன்கிறது. இது பிரேக்கிங் த ஃபோர்த் வால்னுவாங்க. அதாவது ஆடியன்ஸுக்கும் நமக்கு நடுவில் இருக்கிற ஸ்க்ரீனை பிரேக் பண்ணி நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணுற உலகத்தோட முதல் படம். இதில் மிக சில பேர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது உலகத்தோட 2வது படம் சொல்லலாம். எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்த வகையில் அப்படி ஒரு படம் இல்லை. அதனால் அந்த படத்தை பற்றின இப்போதைக்கு தகவல் இவ்வளோ தான். தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்குது. அடுத்து நீங்கள் ஏற்கனவே உங்களோட நடிப்பில் மிகச்சிறந்த படம் 1000ல் ஒருவன் இப்போ தான் மேடையில் கூட சொன்னீங்க. அந்த படத்தோட 2ஆம் பாகம் எப்படி வரும்? உங்கள் நடிப்போட அடுத்த கட்டத்தை நீங்கள் அதில் காமிச்சிருக்கீங்க. அது வந்தால் அந்த ஒருவேளை வர்றதுக்கான அறிவிப்பு கூட லேட்டாக வரலாம் சார். அது வந்தால் அதில் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? இவ்வளோ நீண்ட கேள்வி தான் இந்த 1000ல் ஒருவனை பற்றின ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கான ஒரு விஷயம். 1000ல் ஒருவன் 2 வருமானு எனக்கு தெரியாது. அதை சொல்ல வேண்டியது மிஸ்டர் செல்வராகவன். அப்படி வந்தாலும் அதில் தனுஷ் நடிக்க போகிறாருன்றது என்னுடைய கேள்வி. அப்புறம் தனுஷ் ரொம்ப சிறந்த ஒரு நடிகர். அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனரும் கூட. அதனால் என்னை விட அவர் சிறப்பாகவே நடிப்பார். அந்த படத்தில் சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பாக்கியம் எனக்கு இல்லை, தனுஷுக்கு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் சின்னமணி.